ஹார்முஸ் நீரிணையை முடக்குவதாக ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைக்கு ஈரான் சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். மத்திய கிழக்கில் நடைபெற்று வரக்கூடிய போரை நிறுத்துறதுக்கும் ஹார்முஸ் நீரிணையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்தை தொடங்குறதுக்கும் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவும் ஈரானுடைய இந்த 2 நாடுகளுடைய பிரதிநிதிகளுக்கு இடையிலேயே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உலகமே உற்று நோக்கிய இந்த பேச்சுவார்த்தை சுமார் 21 மணி நேரம் நீடிச்சது. ஆனால் உடன்பாடு எதுவும் எட்டப்படாமல் முடிவடைஞ்சிச்சு. பேச்சுவார்த்தையின் போது ஈரானிடம் இருக்கக்கூடிய 900 பவுண்ட் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் அல்லது விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா வலியுறுத்துது. ஆனால் யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை விட்டுக் கொடுக்க ஈரான் மறுத்துறாங்க. இந்த 900 பவுண்ட் யுரேனியத்தை கொண்டு 9 முதல் 11 அணு ஆயுதங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சர்வதேச அணுசக்தி முகமை, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு நிபுணர்கள்லாம் மதிப்பிடுறாங்க. அமெரிக்க தரப்பில் கலந்து கொண்ட ஜேடி வான்ஸ் அவர் இந்த யுரேனியத்தை ஈரான் தானாக முன் வந்து ஒப்படைக்க வேண்டும் அல்லது அமெரிக்கா அதனை வலுக்கட்டாயமாக அகற்றும் அப்படிங்கிற துணியில இறுதி சலுகையை முன்வைக்கிறாரு. We leave with our final best offer அப்படின்னு வான்ஸ் அதை பற்றி சொல்கிறார். ஈரான் இந்த யுரேனியத்தை ஒரு தற்காப்பு ஆயுதமாகவும் பொருளாதார தடைகளை நீக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு துருப்பு சீட்டாகவும் பார்க்குது. அதனால் இதனை ஒப்படைக்க ஈரானுடைய பிரதிநிதிகள் திட்டவட்டமாக மறுத்துடுறாங்க. அதே போல் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வான்ஸை தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார். இந்த ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு பேச்சுவார்த்தையினுடைய போக்கையே மாற்றிவிட்டது அப்படின்னு ஈரான் குற்றம் சுமத்துது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி என்ன சொல்றாருன்னா, இந்த அழைப்புக்கு பிறகுதான் அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இஸ்ரேலுடைய நலன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க தொடங்கிவிட்டது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஈரான் அமைச்சருடைய இந்த குற்றச்சாட்டை அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளவோ மறுக்கவோ இல்லை. அது அப்படியே நிற்கிது. பேச்சுவார்த்தை தொடங்கும் போதே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கையோடு வந்தால் சுமூக முடிவு எட்டப்படும் அப்படிங்கிறதும், இஸ்ரேல் ஃபர்ஸ்ட்ன்ற கொள்கையோடு வந்தால் பேச்சுவார்த்தை தோல்வி அடையும் அப்படின்னும் ஈரான் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து சுமார் 2500 மெரைன் வீரர்கள் அடங்கிய 31வது மெரைன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட் இருக்கு இல்லையா, அந்த யூனிட்டை ஹார்முஸ் நீரிணைக்கு அனுப்பியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். நீர்மூழ்கி தாக்குதல் கப்பலாக இருக்கக்கூடிய USS ட்ரிபோலி ஹார்முஸ் நீரிணை பகுதிக்கு கொண்டு செல்லப்படுது. இதில் நவீனமான F-35B ஸ்டெல்த் போர் விமானங்களும் MV-22 ஆஸ்பிரே விமானங்களும் இருக்கின்றன. இந்த F-35 ஸ்டெல்த் போர் விமானங்கள் இருக்கு இல்லையா, இது உலகத்திலேயே மிக நவீனமான, அது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்றுன்னு கருதப்படுது. ஈரானுடைய மிசைல் சிட்டிஸ் போன்ற நிலத்தடி இலக்குகளை துல்லியமாக தாக்குறதுக்கு இந்த விமானங்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். அமெரிக்கா USS ட்ரிபோலி கப்பலில் நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய மற்றொரு முக்கிய விமானம்ங்கிறது MV-22 ஆஸ்பிரே. இது ஒரு டில்ட் ரோட்டார் வகை விமானம், அதாவது ஹெலிகாப்டர், அது மட்டும் இல்லாமல் சாதாரண விமானம். இந்த ரெண்டோடைய நன்மைகளையும் ஒன்றாக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு விமானம் சொல்லலாம். போர்க்கப்பலில் இருந்து மெரைன் வீரர்களை விரைவாக கரைக்கு கொண்டு செல்றதுக்கும் மீட்பு பணிகளுக்கும் இது மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ட்ரம்போட இந்த ப்ரொவோகேட்டிவ் நடவடிக்கைகளுக்கு ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா கடுமையாக எதிர்வினையாற்றியிருக்கிறார். அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டாலோ ஹார்முஸ் நீரிணைக்கு இடையூறு விளைவித்தாலோ தற்போது $5 இருக்கக்கூடிய பெட்ரோல் விலையை நினைத்து அமெரிக்கர்கள் வருந்தக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எண்ணெய் விலை பல மடங்கு உயரும் அப்படிங்கிறத மறைமுக எச்சரிக்கையாக கொடுக்குறாரு. ஏற்கனவே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை ட்ரம்ப் எப்படி முடக்குவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ நமக்கு எழக்கூடியதாக இருக்கலாம் இல்லையா. ஹார்முஸ் நீரிணை ஏற்கனவே ஈரானோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த முற்றுகை அப்படிங்கிறது, பிளாக்கேட் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஈரானுடைய முடக்கத்திற்கும் ட்ரம்போட தற்போதைய நடவடிக்கைக்கும் 3 முக்கியமான வேறுபாடுகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் ஈரான் இந்த பாதையை முழுமையாக அடைக்கலை. மாறா அங்கு செல்லக்கூடிய சில நாடுகளுடைய கப்பல்களுக்கு தலா 16 கோடி ரூபாய் வரைக்கும் சுங்க கட்டணமாக வசூலிச்சுட்டு இருக்காங்க. இதை ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா வேர்ல்டு எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார், விமர்சனம் பண்ணியிருந்தார். ட்ரம்போட தற்போதைய ஆணைப்படி ஈரானுக்கு காசு கொடுத்து விட்டு செல்லக்கூடிய எந்த கப்பலையும் அமெரிக்க கடற்படை இடைமறித்து சோதனையிடும் அல்லது தடுத்து நிறுத்தும். ட்ரம்போட புதிய ஆணை ஹார்முஸ் நீரிணையை தாண்டி ஈரானுடைய அனைத்து துறைமுகங்களையும் சுற்றி தன்னுடைய இராணுவத்தை குவிக்க இருக்கிறாரு ட்ரம்ப். ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய அல்லது அங்கிருந்து வரக்கூடிய கப்பல்கள் எந்த நாட்டுடையதாக இருந்தாலும் அது தடுத்து நிறுத்தப்படும், அந்த கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும். ஆனால் குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு அமெரிக்கா இடையூறு செய்யாது அப்படின்னும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். ஈரான் ஹார்முஸ் பகுதியில் கன்னிவெடிகளை வைத்திருப்பதாக சொல்லி அதை சாக்கா வச்சு அமெரிக்க கடற்படை தற்போது நீரணையின் மைய பகுதியில் கன்னிவெடிகளை அகற்றக்கூடிய பணியை தொடங்கியிருக்கிறது. இது மூலமாக நீரணையினுடைய கட்டுப்பாட்டை ஈரானிடமிருந்து பறித்து அமெரிக்காவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வருவது தான் அதிபர் ட்ரம்போட திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் நிபுணர்கள்.
சுருக்கமாக சொல்லணும்னா அமெரிக்கா ஈரானை மட்டும் குறிவைப்பதாக கூறினாலும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வர்த்தக கப்பல்கள் இந்த பதற்றத்தில் பலியாடுகளாக மாறியிருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு வகையில் ஈரானுடைய பொருளாதாரத்தின் மீதான நேரடி போர், எக்கனாமிக் வார்ஃபேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏப்ரல் 22ஆம் தேதியோடு போர் நிறுத்தம் முடிவுக்கு வருவதனால இந்த முற்றுகை ஒரு முழுமையான இராணுவ மோதலுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது.